வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஜிடி வந்துருச்சு. ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் வந்து ஈவினிங் வீடியோவில் வரும். ரெண்டுமே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த நவோட்டோ ஃபுகுஷிவாவோட அந்த சூட்கேஸ் டிசைனு. இது வந்து லெதர் டிசைன் தான். இதில் நிறைய வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரேசிங் எல்லோ லெதர் டிசைன் வெர்ஷனு. ஸ்னாப்ட்ராகன் 888 மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்னாப்ட்ராகன் 888 போட்டிருக்காங்க. ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரைஸிங் இருக்கும். அது எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள், மோஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸில் வந்து 5G ரியல்மி ஜிடி எப்பயும் போல் தான் பாக்ஸ் இருக்குது. இதில் ப்ரைஸிங் வழக்கம் போல் அடிச்சிருக்காங்க. நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து 12GB 256GB ஒரே வருஷன் தான் இருக்குது இந்த ரேசிங் எல்லோவில். ஏன்னா இது லெதர் பேக்கு. சார் வேல்யூ 1.151. இது வந்து ஹெட் சாரு. பாடி சார் வந்து 0.748. இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாடி சாரு. ஹெட் சார் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக 1.1 இருக்குது. பரவாயில்ல. 5G பேண்ட்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. N1, N3, N5, N7, N8, N20, N28, N38, N40. இப்போ எவ்வளோ பேண்ட்ஸு? N40, N41, N77, N78 நிறையா இருக்குது 5G பேண்ட்ஸு 888. அதனால தான். வேறு என்ன இருக்குது? 12GB 256GB 65 வாட் சார்ஜிங்கு. இதில் என்ன போட்டிருக்குன்னா 888 5G ப்ராசரு, 65 வாட்டு, 120Hz ஃபுல் HD சூப்பர் AMOLED, சோனி 64MP ட்ரிபிள் கேமரா. ட்ரிபிள் கேமராவில் என்ன இதுக்கு டெலிஃபோட்டோ கண்டிப்பாக இல்லை. ஓப்பன் பண்ணியாச்சு. எ கிரேட் ஸ்டோரி சின்ஸ் த ஃபர்ஸ்ட் லீப்பா. எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். கேஸ் இருக்குது. இந்த கிளியர் கேஸ் தான், லெதர் கேஸ்லாம் கிடையாது. கேபிள் இருக்குது. சார்ஜர் எங்கேயா? சார்ஜர் கீழே வச்சுருக்கோம். 65 வாட் சூப்பர் டாட்டு. ஓகே பா, வேறு லெவலு. லெதரு ஃபேக் லெதர் தான், ஒரிஜினல் லெதர் கிடையாது. செம்மையாக தான் இருக்குது. டியூவல் டோனு. இங்கே வந்து கிளாஸ் ஃபினிஷு, இங்கே வந்து லெதரு. இங்கே மூஞ்சி பார்க்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைட் சைடு வந்து பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸு, டியூவல் சிம்மு. ஸ்பெண்டபிள் கிடையாது. 12 256 இருக்குது. 8 128 இருக்குது. நார்மல் கலர் வெர்ஷனும் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. எத்தனை ஃபோனில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இல்லை இந்த பட்ஜெட்டில்? 888 ஃபோன்ஸில் முக்கியமாக 888 ஃபோன்ஸு இந்த டாப் அண்ட் ஃபோன்ஸில் எதுலையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க 3.5 ஆடியோ ஜாக்கு. இதில் இருக்குது மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type-C, ஸ்பீக்கரு. ஓகே, பின்னாடி வந்து 3 கேமரா இருக்குது. ஒன்று வந்து 64MP, இது வந்து IMX 682 ப்ரைமரி சென்சாரு. அதுக்கடுத்து 8MP அல்ட்ரா வைட் இருக்குது. 2MP மேக்ரோ தானே, 2MP மேக்ரோ இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அதே அந்த பஞ்ச் ஹோல் 16MP ஃப்ரண்ட் கேமரா எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற அதே 16MP தான் இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் கேமராஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செட்டப் பண்ணியாச்சு. ஜிடி எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது ப்ரீலோடடு? அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ஜாஸ்தி டெய்லி ஹண்ட்டு. இதெல்லாம் நானும் அப்ரூவ் பண்ணல, ஆனாலும் இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும், தப்பு இல்லை. கலர் வைஸ் தான். அந்த 120 ஹெர்ட்ஸு பார்க்கறதுக்கு கலர் வைஸ் பண்ண தான் இருக்குது. அந்த 120 ஹெர்ட்ஸ் இருக்கா? 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. இருக்கா? ஆமாம். அதனால தான் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கா? எங்கே எனேபிள் பண்ணியிருக்கா இல்லைன்னு தெரியலையே. எனேபிள் பண்ணலனாலும் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, மோர் ஆட்டோ எஃபிஷியல் தான் இருக்குது. ஹை வந்து 120, ஸ்டாண்டர்ட் வந்து 60. ஆட்டோ செலக்ட் தான் இருக்குது. பிரைட் HDR வீடியோ மோடு இது வந்து இப்போ எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க ரியல்மி. கொஞ்சம் ஹை அண்ட் இதெல்லாம். ஜிடி மாஸ்டர் எடிஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதே தான் கலர் வைஸில் இருக்குது. அதே தான் கலர் வைஸே தான். அந்த போக்கே ஃப்ளேர் எல்லாமே. ஹெச் லைட்டிங்க்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது. ஹெச் லைட்டிங் இப்போ எல்லாத்துலேயும் கொடுத்துட்றாங்கல்ல. அப்புறம் வீடியோ, இது என்னது, வீடியோ இமேஜ் ஷார்ப்னரு, வீடியோ கலர் என்ஹான்ஸர் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட பார்த்துக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. கலர் வந்து விவிடில் இருக்குது. வேறு என்ன இருக்குது? சரி, ஓகே. பயோமெட்ரிக்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட், டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டா? ஓகே ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்டு அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக இருக்கா? அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. வேறு NFC சப்போர்ட் இருக்குது இதில், ஆல்ரெடி பார்த்தாச்சு. NFC அந்த O1 அல்ட்ரா விஷன் இன்ஜின் அதெல்லாம் இருக்குது. NFC இருக்குது.
ஜிடி மோட்னு ஏதோ ஒன்று இருக்குது. என்னது இது? ஜிடி மோட் மேக்ஸிமைஸ் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் தான். சரி, இது கேமிங் நம்ம செக் பண்ணுவோம். ஜிடி மோடில் என்ன பர்ஃபார்மன்ஸ். ஜுவல் பேண்ட் வைஃபை ஆப்வியஸ்லி இருக்கும். ரியல்மி லேப்புக்குள்ளே போனால் டிசி டிமிங் வந்து ஆன் பண்ணிக்கலாம். லோ பிரைட்னஸ் ஆன்டி ஃப்ளிக்கர் மோடு. இப்போ நிறைய பேர் வந்து லோ பிரைட்னஸில் இது தெரியுது அது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லீப் கேப்சூல் இது இருக்குது. ஸ்லீப் கேப்சூல். சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் போனால் ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷனு முதல்ல அது பார்ப்போம். ஆண்ட்ராய்டு 11 ஜூலை செக்யூரிட்டி பேட்ச்சு. அப்புறம் அந்த ரேமு 7 ஜிபி வரைக்கும். 8 ஜிபி வெர்ஷன்னா 5 ஜிபி வரைக்கும் தான் இருக்கும். 12 ஜிபியில், அதனால் 7 ஜிபி வரைக்கும். ஸோ 19 ஜிபி. இது ரீபூட் பண்ணால் வந்து 19 ஜிபி வந்துடும். 12 ஜிபி வந்து 19 ஜிபி ஆகிடும் ஆப்ஸுக்குள்ளே. சிஸ்டம் 11 ஜிபி டோட்டல் மெமரி 12 ஜிபியில். 7 ஜிபி வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. 225 ஜிபி வந்து 218 ஜிபி இருக்குது. ப்ளூடூத் 5.2 இருக்குது. 888 இருக்குது. ஹீட் ஆகுமான்னு தெரியாது, நம்ம கேமரா அடிப்பாக தான் தெரியும். இப்போதைக்கு எதுவும் ஹீட் ஆகலை. 6.43 இன்ச்சு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு அதே தான், அதில் இருக்கிற அதே தான். 4500 mAh இருக்குது. நிறைய பேர் 4300 கொடுக்குறாங்க. இது 4500 வித் 65 வாட். ½ அன் ஹவரில் ஃபுல் சார்ஜ். எல்லாத்துலேயும் இதே தான் கொடுக்குறாங்க. HDR10 HDR10+, HLG. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60/120 தான். 90க்கு போகாது போல் இருக்குது. வைட் ஒன் L1 இருக்குது. HDR வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை, செக் பண்ணி பார்த்தாச்சு. கேமரா ஆப்வியஸ்லி இருக்கும். என்ன ராசை போட்டிருக்கு. சென்சாரு எல்லா சென்சாருமே இருக்கும். எல்லாமே இருக்குது. மேக்னெட்டிக்கு, கைரோஸ்கோப்பு. சரி, நம்ம கேமராக்குள்ளே போவோமா? கேமராக்குள்ளே போயிடலாம். பாரு, அதே கேமரா. எதுக்கு ஃபோன் கால்ஸு சும்மா வந்துருச்சா? ஏஐ கேமரா 1x 2x 5x வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். 5x வரைக்கும் போகும். அல்ட்ரா வைட் இருக்குது. HDR எனேபிள்டு. போர்ட்ரேட்டுக்கு போனால் ஏஐ கலர் போர்ட்ரேட், நியான் போர்ட்ரேட், டைனமிக் போக்கே. அவ்வளோதான் ஏன் இருக்குது. போக்கே ஃப்ளேர் இல்லையா? போக்கே ஃப்ளேர் இதில் இல்லை. ஐயே, போக்கே ஃப்ளேர் இல்லை இதில் போர்ட்ரேட்டில். சரி, வீடியோ டைனமிக் போர்ட்ரேட் அது நல்லா இருக்கும். டைனமிக் போர்ட்ரேட் பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்போ அல்ட்ரா மேக்ரோ இருக்குது. 2 MB மேக்ரோ. எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரில சத்தியமாக. வீடியோவில் வந்து 8Kலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை 8K இருக்குன்னு. பார்க்கலாம். 4K தான் இருக்குது. 4K 60 FPS இருக்குது 888னால. ஆனால் 8K சப்போர்ட் இல்லை. சில பேர் வந்து 888 8K சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. ஃப்ரண்ட் கேமராவில் செக் பண்ணுவோம். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 1080p தான் இருக்குது மேக்ஸிமம். ஃப்ரண்ட் கேமராலேயும் அந்த ஏஐ கலர் போர்ட்ரேட் அதெல்லாம் இருக்குது. ரியர் கேமராவில் வந்து போர்ட்ரேட் ஆன் பண்ணால் ஃபில்டர் ஏஐ கலர் போர்ட்ரேட் மட்டும்தான் இருக்குது, அந்த போக்கே ஃப்ளேர் இல்லை வீடியோவில். சரி, நம்ம கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருவோம். Realme GT 5G 4K 60 FPS வீடியோ தான் வந்து அது. இதில் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. 2x 5x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஆனால் 2xே ஒரு மாதிரி பிளேடாக தான் இருக்குது. 60 FPS அதனால் வந்து ES எதுவுமே வந்து ஆன் ஆகிருக்காது. ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஸ்டெபிலைசேஷன் இதில் பார்க்குறதுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் எதுவுமே எனேபிள் பண்ணலை. 1080pயில் வேணால் எனேபிள் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஏஐ மோடும் இருக்குது. லைவ் HDR மோடு 1080p 30 FPSல வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. HDR குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது குவாலிட்டி. ஆனால் அட்ரஸ் ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணால் வந்து HDR ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வந்து நான் செக் பண்ணிட்டேன். ஆனால் இதில் HDR குவாலிட்டி நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு.
ஃபோக்கஸும் குவிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபோக்கஸ் ஓகே, ஃபோக்கஸும் நல்லா தான் இருக்குது HDR மோடில். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அல்ட்ரா ஸ்டடி மோட் நான் வந்து எனேபிள் பண்ணல. அல்ட்ரா ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணால் வந்து AI மோடு ஆஃப் ஆகிடுது. 1080p 60 fps அல்ட்ரா ஸ்டடி மோட் ரியல்மி GTயில் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அல்ட்ரா ஸ்டடி மோடில்? 60 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் இது ஒரு மாதிரி ஸ்லைட்டாக ஷேக்கே தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கும் நார்மலுக்கும் கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். போர்ட்ரேட் வீடியோ ஃப்ரண்ட் கேமராவில் ரியல்மி GT. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது? போர்ட்ரேட் வீடியோ குவாலிட்டி. சன் இங்கே ஃப்ரண்ட்டில் தான் அடிச்சிட்ருக்கு. அதனால் ஸோ நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் மேக்ஸிமம் வந்து 1080p மட்டும்தான் போட்டிருக்கு. 60 fps எதுவுமே போடல. 1080p 60 fps கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் 4K ஆப்ஷனும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 16 MP கேமரா இருக்குது. 4K ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் அங்கே எதுவுமே கொடுக்கல. 1080p 30 fps அல்ட்ரா ஸ்டடி மோட். அல்ட்ரா ஸ்டடி மோடில் வந்து இது ஜூம் பண்ணிக்குது இமேஜ் வீடியோவை. நீங்கள் போர்ட்ரேட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வைடாக இருக்கும். அல்ட்ரா ஸ்டடி மோடில் வந்து இதே 1080p 30 fps தான் எடுக்குது, ஆனால் வந்து ஜூம் ஆகிடுது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டெபிலைசேஷனு. ஒயிட் பேலன்ஸு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒயிட் பேலன்ஸ், டைனமிக் ரேஞ்சு பின்னாடி சன் இருக்கும்போது அவரேஜாக தான் இருக்குது. நார்மலாக வந்து டைனமிக் ரேஞ்ச் பரவாயில்ல. போர்ட்ரேட் வீடியோ ரியல்மி GTயில் இருக்குயா? நல்லா இருக்கு, செம்மையாக போர்ட்ரேட்டாக இருக்கு. போர்ட்ரேட் நல்லா தான் இருக்கும். ஆமாம், அந்த ஏ கலர் போர்ட்ரேட் மட்டும் 720pயில் தான் வருது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. 1080pயில் கொடுத்தா நல்லாயிருக்கும். வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஏன்னா நாய்ஸ் பயங்கரமாக இருக்குது. வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அந்த சரி, அந்த யூடியூப்ல HDR வருதான்னு பார்த்துருவோம். HDR ஆப்வியஸ்லி வந்து ஆகணும். HDR பேனல் தானே. 4K வருமா? 1080p 4K கண்டிப்பாக வரும். 4K எனேபிள் பண்ணியாச்சு. ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. பார்ப்போம், கொஞ்ச நேரம் ஓட்டு பாரு. ஸ்மூத்தாக தான் இருக்குது. இதில் தான் ஷட்டர் வந்தா ஆகலையே. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது பின்னாடி. இன்னும் லிக்விட் வேப்பச்சம்பர் கூலிங் அந்த கூலிங்லாம் போட்டிருக்கு. 4K நல்லா. ஆமாம், ஸ்லைட்டாக ஹீட் ஆகுது பின்னாடி வீடியோ ப்ளே பேக்கே. ஓகே, இந்த ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுவோம். டுவல் ஸ்பீக்கர்ஸ் தான், ஆனால் இதுதான் நல்லாயிருக்கு. நல்லா தான் இருக்குது. அது கொஞ்சம் 20% 30% தான். இதுதான் மெயின். நல்லா இருக்கு. ஸோ சீரியஸ் ஸ்பீக்கர்ஸும் கிடைக்குது, 3.5 மாடேஜாகவும் கிடைக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ணால் வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஆனால் டால்பி அட்மாஸ் இதுக்கு மட்டும்தான் பார்க்கலாம், ஹெட்ஃபோனுக்கு மட்டும்தான். நான் ஏன்னா சில இதில் வந்து ஹெட்ஃபோன் இல்லாமே ஒர்க் ஆகும் டால்பி. ஆமாம், ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகலை. ஸோ ஹெட்ஃபோனில் 3.5 மாடேஜாகவும் இருக்குது. ஹெட்ஃபோனில் போட்டால் டால்பி அட்மாஸும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓவராலாக நல்லா தான் இருக்குது. ப்ரைஸிங் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். ப்ரைஸிங்கு 35,000 அந்த ரேஞ்ச். மோஸ்ட் அஃபோர்டபுள் 888 தான் போட்டிருக்கு. 30,000 40,000 அது கூட ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஏன்னா 8 to 128 வந்துருக்குல்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இதை பற்றி? கம்மி காசுக்கு ரியல்மி X1 மேக்ஸோட கண்டிப்பாக நல்ல அப்கிரேட் தான் இது. 888 வேறு இருக்குது. கேமரா மட்டும் தான், டெலிஃபோட்டோ இல்லை. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா கேமராவில் OSும் இல்லை. கேமராக்காக நான் இது வாங்கணும்னு சொல்ல மாட்டேன், பர்ஃபார்மன்ஸ்க்காக கண்டிப்பாக வாங்கலாம். கேமிங் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வந்துட்டுருக்கு. கேமிங் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் நம்ம ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா 888 எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு தெரியும். ஓகே, அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.